இதுக்கு அடுத்தபடியாக என் கூட ஒருத்தர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கார், ஒரு ஆசிரியர் தான். யாராக இருக்கோம்? வந்தார். வரும்போது நான் வந்து ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு. வந்தார். ஒரு ஃபார்மசி காலேஜ் 60 சீட்டை வச்சு ஆரம்பித்த டிப்ளமா இன் ஃபார்மசியை 92ல் 93 தான் அடுத்து பி ஃபார்மசிலாம் வந்துச்சு. அந்த டிப்ளமா இன் ஃபார்மசி ஆரம்பிக்கும் பொழுதே அந்த இடத்துல இது பி ஃபார்மசி கொண்டு வந்த உடனே மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டாஃப் வேணும். பார்த்தோம். ஒருத்தர் வந்தார். வந்த உடனே அவருக்கு அங்கே சப்ஜெக்ட் ஹவர்ஸ் அதிகம் இல்லை, பார்ட் டைம் தான் கொடுக்க முடியும்னு சொல்லி கொடுத்தோம். ஏன்னா அதிக சம்பளம் கொடுக்க முடியாது, பார்ட் டைம் தான் கொடுக்கணும்னு கொடுத்தோம். அந்த பார்ட் டைம் கொடுக்கணும்னு சொல்லி சரி எடுத்துக்கிறேன் சார் எடுத்தார். மீதி நேரம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். டைப் ரைட்டிங் பண்ணிக்கிறேனாரு. பார்ட் டைம் டீச்சர் கம் டைப்பிஸ்ட் 2 வேலை எடுத்தார். சம்பளம் 1100 தான். அவ்வளோதான் கொடுத்தேன். கஞ்ச பையன் நான். ஏன்னா நான் வாங்கின சம்பளம் 500, வெளி வரும்போது 1250. அதனால் அது மாதிரி தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்படி வந்த பர்சனாலிட்டி என் கூட 33 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி யாருன்னா, ஒரு ஆசிரியராக இருந்ததுனால தான் இன்றைக்கி அவர் ஆசிரியர் பணியாக இருந்து வெளியே வந்து நம்மக்கிட்ட ஒரு டீச்சிங் ஸ்டாஃபாக சேர்ந்து பார்ட் டைமாக சேர்ந்து அதுக்கு பிறகு பார்ட் டைம் அதுலேயே டைப்பிங் வேலையும் பார்த்து அதுக்கு அடுத்த வழியாக நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 or 2 இயர்ஸ் அவர் பார்த்துட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தேவைப்பட்டது. அடுத்து இந்த பொசிஷனுக்கு கரெக்டாக நான் அதுக்கடையிலே இவர் நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். இதுக்கு அடுத்து யார் ஆப்டான பர்சன் பார்த்தேன். ஸோ நம்ம பாடகர் தான் ஆப்டான பர்சன் நினச்சேன். எனக்கு அன்னைக்கு பாடகர்னு தெரியாது. பட் உடனடியே சார் இனிமேல் நீங்கள் ஏஓ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி 33 ஆண்டுகளாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்து என் கூட உறுதுணையாக கூட இருந்துக்கிட்டு அவர் ஒரு டீச்சிங் லைனில் எல்லா இடத்துக்கும் எந்த இடத்துல கேட்டால் எல்லா டைப்பு வேலையும் என்கிட்ட கற்றுக்கிட்டார். அவர் வந்தது டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு. பட் இன்றைக்கி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலுக்கு வந்த பிறகு டீச்சிங்கில் என்ன பண்ணணும், அதுக்கு நான் டீச்சிங்கில் என்ன பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் என்ன பண்ணணும், இது சிவில் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணணும், ஓவரால் சாம்பியன்ஷிப் இல்லைனாலும் அவர் தான் அவர் பார்த்துக்கிறார். அவர் கான்டாக்ட் பண்ண சொல்யூஷன் கிடச்சிடும். எப்போவுமே ஒருத்தரை பார்த்தா ஒரு இடத்துல ஒரு பொசிஷனில் கொடுத்துருக்குன்னா அவங்கள பார்த்தோன்னே சொல்யூஷன் கிடைக்கணும். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஒரு ஹச்ஓடி இருக்கீங்கன்னா ஸ்டாஃப் வந்து கேட்டால் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். ஹச்ஓடி கொடுக்க முடியலன்னா பிரின்ஸ்பால்கிட்ட கேட்டு சொல்யூஷன் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிடைக்கணும், ஃபேக்கல்ட்டிக்கும் கிடைக்கணும். அதுக்கு பேர் தான் அந்த இடத்துல ஹச்ஓடி கொடுக்க முடியலன்னா பிரின்ஸ்பால் அதுக்கு தான் இருக்காங்க, அவங்கள கேட்டு கொடுத்துடணும். அங்கே என்னால் முடியல நீ போய் பிரின்ஸ்பாலை பாருன்னு சொல்லக்கூடாது. அடுத்து பிரின்ஸ்பால் பார்த்து எனக்கு தெரியாது நீ போய் மேனேஜ்மெண்ட் பாருன்னு சொல்லக்கூடாது. அவங்க அடுத்த லெவலில் கேட்டு அவங்க சொல்யூஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தான் மெரிட்டு. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை விட்டா போதும் தள்ளி விட்டுறோம். அப்படி தள்ளி விடுற பர்சனாலிட்டி அவர் இல்லை. அவரை பார்த்து லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா அவர் ஒரு செப்பலைங்க சார் தான். அதுக்கு மேலே இன்னொன்று சொல்லலாம் அப்படின்னா, இந்த கோவம்னா அவருக்கு என்னென்னே தெரியாது. சண்டைக்கு போடுறதா திட்டுறதா, ஒரு மனுஷன் லைஃப்பில் வந்து சண்டை போடாமல் திட்டாமல் ஒரு லைஃப்பில் ஒரு கேரியரில் ஒரு ஆண்டவன் படைச்சிருக்கானா அது சொக்கலைங்க இது தான் படைச்சிருக்காரு. அது எப்படின்னு எனக்கு அது இப்போ ஆண்டவன் மேலே எனக்கு கோவமாக அதில் கூட இருக்காரு. இவரெல்லாம் இப்படி படிச்சுட்டா நம்மளை எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆக்க வைக்கிறார். டென்ஷனாக அவருக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது. புரியுதுங்களா? அது எப்படி ஒரு மனுஷனுக்கு அப்படி ஒரு அமைப்புன்னு தெரியல. அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.